வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மிரர் மார்ஜின்ஸ். மிரர் மார்ஜின்ஸ்னா என்னன்னா, இப்ப வேட்ல போறீங்கன்னு வச்சுங்க, வேட்ல போறீங்க அப்படின்னா இதுல மிரர் மார்ஜின்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இத பாத்தீங்கன்னாலே தெரியும். லேஅவுட்ல மார்ஜின்ஸ் இருக்கு இல்லையா, அதுல மிரர் மார்ஜின்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல மிரர் மார்ஜின்ஸ்னா ஒன்னும் இல்ல, இந்த பக்கம் எந்த மார்ஜின் வருதோ, மார்ஜினுடைய இது வருதோ அதை வந்து மிரர் பண்ணும். அதாவது என்னது, அது கட்டர் அப்படின்வாங்க. கட்டர், அந்த கட்டருக்காக வந்து கட்டர் பொசிஷன், அது மாதிரி அந்த நடுவுல வரத்துக்காக ஒரு பக்கம் நீங்க ஜாஸ்தியா வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, லெஃப்ட்ல நான் வந்து ஒன்னு வைக்கிறேன், வச்சுட்டு மிரர் மார்ஜின்ஸ் கொடுக்குறேன். எப்படி மாத்து பாருங்க. இந்த பக்கம், அதாவது இது ஆட் பேஜ்னு வச்சீங்கன்னா, இந்த பக்கத்துல மார்ஜின் ஜாஸ்தியா இவ்வளவு வருது. செகண்ட் பேஜ்ல லெஃப்ட்ல மார்ஜின் ஜாஸ்தியா வருது. அதாவது ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரைட்ல நிறைய வருது. இது நம்ம பிரிண்ட் எடுத்து இங்க நம்ம பைண்டிங் பண்ணும் போது இது வரும். இந்த மாதிரி ஒரு மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மிரர் மார்ஜின் வந்து நம்ம எக்ஸல்ல கிடையாது. ஓகேங்களா? இதுல பாருங்க, அதே பேஜ் லேஅவுட்ல மார்ஜின்ஸ்ல மிரர் மார்ஜின்ஸ்னு ஒண்ணு இருக்கே இருக்காது. கஸ்டம் மார்ஜின் எல்லாம் இருக்கும், ஆனா மிரர் மார்ஜின்ஸ் இருக்காது. இப்போ நம்ம அந்த மிரர் மார்ஜின்ஸை எப்படி நம்ம கொண்டு வரலாம் ஒரு ஒர்க் அரவுண்ட் மூலியமா அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ வந்து அதுக்கு நம்ம வியூல கஸ்டம் வியூஸ்னு ஒரு டேப் இருக்கு. அதாவது நீங்க இதை பண்ணிட்டும் பண்ணலாம், பண்ணாமலும் பண்ணலாம். அதுல நான் வந்து ஆடுன்னு கொடுத்து ஒரு வியூ குத்துன்னு இருக்கிறேன். ஆடு ஈவன். ஈவன் எப்படி பாத்தீங்கன்னா ஷோ கொடுக்குறேன். இது ஈவன் பாத்தீங்கன்னா மார்ஜின்ஸ் பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல 4 இருக்கும், ரைட்ல 14 இருக்கும். ஓகேங்களா? அதே வியூல ஷோ கஸ்டமைஸ் ஆட் கொடுக்குறேன். இதுல சாரி ஈவன் கொடுக்குறேன், ஆட் கொடுக்குறேன். இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல 16, ரைட்ல 4. ஓகேங்களா? அதே ஈவன்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல 4, ரைட்ல 14 அப்படி மாறி வரும். ஓகேங்களா? இதை நீங்க ஒண்ணு இல்லை, இந்த மார்ஜினை நீங்க செட் பண்ணும் போது இது ஒண்ணு, இது மாதிரி 1 2 3, அதாவது இதுல எல்லாமே இந்த பக்கம் ரைட் பக்கம் மார்ஜின் வருதுங்களா? இப்போ வியூல கஸ்டம் வியூஸ்ல ஆட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆட் கொடுத்துட்டு பேஜ் லேஅவுட்ல போய் பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்கும்போது எப்படின்னா, இதோ லெஃப்ட்ல மார்ஜின் வருது பாருங்க, நல்லா ஜாஸ்தியா இது மாதிரி வரும். உங்களுக்கு தேவையான, நான் 14 4 வச்சுக்கிறேன், அதுவே போதுமானதுன்னு நீங்க ஏத்திக்கலாம். 16 2ன்னு கூட குறைச்சிக்கலாம் மார்ஜினை. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்னது, இப்ப நான் பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்க்கும்போது இதுல 1 வராம 1 2 3 4ன்ட்டு இந்த பக்கம் மார்ஜின் ஒட்டி வரா மாதிரி இதுல பேஜ் நம்பர் இப்படி வந்துதா? இந்த வியூஸ்ல கஸ்டம் வியூஸ்ல நான் ஆடு பாக்குறேன். அப்படி பார்க்கும்போது பேஜ் லேஅவுட்ல பிரிண்ட் ப்ரிவ்யூ பாருங்க, இதுல வந்து நான் சாரி ஈவன் ஈவன்ல பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு இங்க வரா மாதிரி பேஜ் நம்பர் இருக்குங்களா?
அதே ஈவன்ல நான் பேஜ் லேஅவுட்ல இங்க கஸ்டம் எடிட்டர்ல வந்து நான் இங்க ரைட்ல குத்துக்கிற மாதிரி லெஃப்ட்ல மாத்திப்பேன். ஓகேங்களா, இது ரெண்டும் தான் நம்ம பண்ண வேண்டியது. இதுல பண்ணிட்டு இத வந்து நம்ம சும்மா ஒரு 10 பேஜுக்குள்ள இருக்குதுன்னு வச்சுங்க. ஒரு 10 பேஜ் இல்ல 20 பேஜ் ஒரு குறிப்பிட்ட பேஜுக்குள்ள இருக்குதுன்னா ஒன்னும் இல்லை, நீங்க போய் பிரிண்ட் கொடுக்கும் போதே இதுல என்ன பண்ணலாம், பேஜஸ் பிரிண்ட் செலக்ஷன், அதாவது பிரிண்ட் பேஜஸ்ல இங்க இருக்கு பாருங்க. அதாவது பேஜ் நம்பர் காட்டுச்சுன்னு வச்சுங்க. அந்த பேஜ் நம்பர் நீங்க அச்சிக்கலாம். இதுல வந்து காட்டல, இந்த எந்த பிரிண்டர்லயுமே காட்டல. ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆட் அப்படின்ட்டு ஆடு வியூல வச்சு இது மாதிரி 1 2 இத பிரிண்ட் எடுக்கிறீங்க. ஓகேங்களா, இதுக்கு என்ன பண்ணணும்னா அதான் அதை அப்படியே பிரிண்ட் கொடுங்க. எதனா பிடிஎஃப் பிரிண்ட் இருக்கு இல்லையா, அதை கொடுங்க பிரிண்ட். அது குத்துட்டு நீங்க அதை சேவ் பண்ணீங்க. நான் இப்போ இதுல சேவ் பண்றேன் சும்மா. இது வந்து என்னது, ஆடு. இது நிறைய பேஜ் இருக்கு. சரி, எக்ஸாம்பிளுக்கு நான் கம்மியா தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். சரி, இதுவே வச்சுக்கலாம் விடுங்க, கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். ஓகேவா, இது எப்படி பிரிண்ட் ஆச்சு? இப்போ இந்த பக்கம் மார்ஜின் பிக்சர் பிரிண்ட் ஆச்சு. அப்போ வந்து வியூ, கஸ்டம் வியூல ஈவன் ஷோ பிரிண்ட் ப்ரிவ்யூ. நமக்கு வந்து இதை வேற மாத்தல. நான் மாத்திரம் பாருங்க. ஹெட்டர், கஸ்டம் ஹெட்டர்ல பேஜ் நம்பர் வந்து இங்க கிடையாது, இங்க. ஓகே, அதுவும் வந்து ஏரியல் யூனிகோட் போல்டு 16. லேஅவுட் பிரிண்ட். ஓகேங்களா, இப்படி வந்துச்சு. இது நம்ம ஈவன் தான் பண்ண போறோம். இதுவும் வந்து சேவ் ஆஸ், எல்லாம் எக்ஸ்போர்ட், கிரியேட் பிடிஎஃப். இது வந்து ஈவன் அப்படின்னு சேவ் பண்ணீங்க. இங்கதான் ஒரு ட்ரிக் இருக்கு. ஓகேங்களா, இது பப்ளிஷ் ஆகுதா? இது முடிஞ்சவனே என்ன பண்ணணும், நம்ம ஆட் ஈவன் இதுல ரைட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் வித்னு நிறைய இருக்கும். ஓப்பன்னா நம்ம டிஃபால்ட் நான் சுமட்ரா வச்சுக்கிறேன். அதில் நீங்க கூகுள் குரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இது ஃபயர்ஃபாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கூட காட்டும். அடாப் அக்ரோபேட், ஃபாக்ஸிட் எல்லாமே காட்டும். நீங்க பெரும்பாலும் எல்லாத்துலயுமே ஏதாவது இந்த ஃபயர்ஃபாக்ஸ்ல இருந்து கூகுள் குரோம்ல இருந்து எல்லாத்துலயுமே அந்த ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் ஓபன் பண்றேன். இல்ல நம்ம குரோம் தான் எல்லாத்துலயும் இருக்கும்ன்றதுனால குரோம்ல கூட ஓபன் பண்ணி காட்டுறேன். இதை பிரிண்ட் குத்தீங்கன்னா இதுல இருக்கும் பாருங்க, ஹாட் பேஜஸ் ஒன்லி, ஈவன் பேஜஸ் ஒன்லி. அது இது எதுவோ அதுக்கேற்ற மாதிரி அதை வச்சுட்டு சேவ், இன்னொரு முறை சேவ் குத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் இதை ஓபன் பண்றேன். உங்களுக்கு நல்லா பரிச்சயமான
குரோம்லயே ஓபன் பண்றோம். இது எல்லாத்துலயுமே அது இருக்கும். காட்டுறேன் பாருங்க. அடாப்ல கூட இருக்குது. இது அடாப்ல எல்லாம் மோர் ஆப்ஷன் அது மாதிரி இடத்துல வரும். அது நீங்க நல்லா பாத்துக்கணும். இப்ப வந்து இதோ ஃபைலு பிரிண்ட் கொடுக்குறேன் பாருங்க. இதுல எங்க இருக்கும்னா இதோ மோர் ஆப்ஷன் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் அது கீழே வரும். அது ஓகேங்களா? இதோ ஆட் பேஜ் ஆர் ஈவன் பேஜஸ் அப்படின்னு வரும் பாருங்க. இது எந்த பிரிண்டர் வேணா நீங்க வச்சுக்கலாம். அதுதான் இது அடாப்ல. ஓகே, அதே மாதிரிதான் இது வந்து ஃபயர்ஃபாக்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணிதுன்னா அதுல எட்ஜ்ல அதே தான், ஃபாக்ஸிட்லயும் அதே மாதிரி தான். அதுல இதுல மோர் ஆப்ஷன் மாதிரி இதுல அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ல வரும். ஆட் பேஜா ஈவன் பேஜான்னு இது ஓபன் பண்ணீங்கன்னா இப்ப பிரிண்ட் கொடுக்குறீங்க. இது பாருங்க, ஆல் பேஜஸ், அதாவது ஆட் பேஜஸ், சப்செட்லயே ஈவன் பேஜஸ், எது வேணுமோ அதை வச்சுக்கணும் நீங்க. ஓகே, நம்ம வந்து நல்லா பரிச்சயமான நான் குரோம்லயே ஓபன் பண்றேன். இப்போ இதுல பிரிண்ட் கொடுக்குறோம். இதுலயும் இந்த ஆப்ஷன் இருக்கும். அதுக்கும் வந்து நம்ம எதுல போனோம், சேவ் ஆஸ் பிடிஎஃப் இல்ல மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் பிடிஎஃப் வச்சுட்டு இந்த ஆல் இருக்கு இல்லையா பேஜஸ், அதுல ஆட் பேஜஸ் அப்படின்றது கொடுத்துட்டீங்கன்னா ஆட் பேஜஸ் வரைக்கும் இப்ப இப்படி காட்டும். ஓகேங்களா? இத வந்து சேவ், இத என்ன பண்ணோம், திருப்பி ஆட் ஃபைனல் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துங்க. அதே மாதிரி ஈவனை ஓபன் பண்றீங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி குரோம்ல இது ஈவன். அதே மாதிரி இங்க பிரிண்ட் இருக்கா, நீங்க கண்ட்ரோல் பி கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு எல்லாம் அங்க இதுல கூட ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இதுல கூட பிரிண்ட்னு அது இருக்கு பாருங்க, கண்ட்ரோல் பி, அது மாதிரி கொடுக்கலாம். இதுல ஈவன், ஈவன் கொடுத்தீங்கன்னா ஈவன் ஃபைனல் அப்படின்னு கொடுங்க. இதான் வந்து நமக்கு ஃபைனல் ஈவன் வரைக்கும் வந்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம செல்லக்குட்டி ஐ லவ் பிடிஎஃப் போகிறோம். அதே ஆர்கனைஸ் பிடிஎஃப்ல செலக்ட் பிடிஎஃப், இதில் ஆட் ஃபைனல் ஈவன் ஃபைனலுக்கு இதில் அதை ஓப்பன் பண்ணுறோம். ஆடு ஃபர்ஸ்ட் இருக்குதான்னு பார்த்துக்கிறோம். அதில் இல்லைன்னா அதை மேலே கீழே இது பண்ணி வைக்கலாம். இந்த அப்பியர் வருது பாருங்க, அதை வச்சு மேலே கீழே வச்சுக்கலாம். 1 to 1 கொடுங்க. அதாவது இதுதான் ஆல்டர்னேட் மிக்ஸ் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுங்க. அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சுது நமக்கு. இப்போ பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது, லெஃப்ட் சைடு மார்ஜின் நல்லா பெருசா இருக்கு. இது 2 ரைட் சைடு மார்ஜின் நல்லா இருக்கு. இது மாதிரி பிரிண்ட் எடுத்தீங்கன்னா ஈஸியா நீங்க நல்லா ரெக்ஸின் பைண்டிங், காலிகோ க்ளோத் பைண்டிங், கார்னர் பைண்டிங் எதுவும் ஒன்றா பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும். இது வந்து நான் எங்க ஊர் ஏ ரிஜிஸ்டர் வந்து ரொம்ப கந்தல் குளமா இருந்தது. அதை வந்து நான் ஜெராக்ஸ் எடுத்தோம், தாலுகா ஆபீஸ்ல வாங்கி ஜெராக்ஸ் எடுக்கும் போது பார்த்தா அதுல நிறைய சேஞ்சஸ் இருக்காது இல்லையா, சப்டிவிஷன் பண்ணதெல்லாம் அதெல்லாம் இல்லை. சரி என்னடா பார்க்கலாம் எப்படி அதை சரி பண்ணலான்னு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு, அந்த நம்ம தமிழ்நிலத்துல ஏ ரிஜிஸ்டர் இருக்கிறதையே வந்து யூடிஆர் ஏ ரிஜிஸ்டர் மாடல்ல ரெடி பண்ணா எப்படி இருக்கும் அந்த ஒரு அமைப்புல அப்படின்ட்டு தான் இதை நான் ரெடி பண்ணேன். அப்படி ரெடி பண்ணும் போது தான் நான் வந்து ஒன்னு எடுத்து பைண்டிங்கே பண்ணிட்டேன். ஒரு பேஜ் ஒரே ஒரு சிங்கிள் சைடு வரா மாதிரியே. ஏன்னா பின்பக்கம் எதனா இதுல எதனா சேஞ்சஸ் இருந்தாலும் அதை குறிச்சிக்கலான்ற மாதிரி சும்மா ஒரு ரஃப்க்கு அது இருந்தாலும் சரி, இப்படி ஒன்று மிரர் மார்ஜின் பண்ணி பார்க்கலான்றதுக்காக தான் இது ஒரு யோசிச்சு நம்ம சாட் ஜிபிடி கேட்டு இது அவன் சொன்னது தான் ஐடியா, அது பிரகாரம் இது பண்ணது. இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆமாம், நிறைய அடங்கல் சந்தேகங்கள்லாம் நிறைய கேட்குறீங்க. அடங்கல் இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வருஷம்
வந்து அடங்கல் ரெடி பண்ணிட்டேன். என் வில்லேஜுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி எப்படி என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்றது எல்லாமே பண்ணியாச்சு. அதனால மேலும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுல எல்லா விதத்துலயுமே இருக்கு. பழைய விஷன்ல 2 லைன்ஸ் வேணுன்றவங்கலாம் பழைய விஷன் 12.2 இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்படியே வரணுன்றவங்க 13 ப்ரோ மேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அதுல எதனா சந்தேகம்னா எப்படி பண்ணலான்றது, அடங்கல் தயாரிப்பு தொகுதியிலேயே பிரித்தல், அடங்கல் தரிசானாதின வாட்டர் மார்க் புதிய முறை, அடங்கல் தயாரிப்பு அனைத்து சந்தேகங்களும் விளக்கங்களும், இது மாதிரிலாம் சில வீடியோ இருக்குது. இதே மாதிரி புறம்போக்கில் மற்றவை சரி செய்தல், இதுவும் அடங்கலுக்காக தான். இது மாதிரி இதெல்லாம் எல்லாம் பாருங்க. பாத்தீங்கன்னா ஓரளவு ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. அப்படிலாம் நம்ம சாட் ஜிபிடி வந்து கேட்டீங்கனாலே அவன் சொல்லுவான். இது பாருங்க, நான்லாம் எவ்வளவு கேட்டுக்கிறேன் பாருங்க. தமாஷா நான் எல்லாமே சேட் ஜிபிடி தான் கேட்கறது. இமேஜ் ஜென்ரேஷன், ஆட் நம்பர் லிஸ்டே வந்து இவனையே ரெடி பண்ண சொன்னா இவனே ரெடி பண்ணி தருவான். அதாவது பிரிண்ட்ல நீங்க 1 2 3 இது மாதிரி வேணும் இல்லையா, பிரிண்ட் எடுக்கிறதுக்கு 1 2 3, அதே மாதிரி ஈவன் நம்பர்னா 2 4 6, அதாவது 1 2 3 இல்ல 1 3 5, அது மாதிரி இது 2. இதை வந்து கம்மா செப்பரேட்டடா நீங்க பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பேஜ் நம்பர் எதுல இருந்து எது வரைக்கும் வேணும்ன்றத நீங்க இது பண்ணி கூட நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். வானிலை அறிக்கை கேட்டாலும் கரெக்டா சொல்றான். இது மாதிரி நிறைய எந்த விஷயமா இருந்தாலும் அவரை தான் கேட்கறது நான். அது மாதிரி நீங்களும் எதனா செஞ்சாங்கன்னா சாட் ஜிபிடி, ஜெமினி இருக்கு, மெட்டா இருக்கு, குரோக் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் இருக்கு, பெர்ப்ளெக்சிட்டி இருக்கு, இது மாதிரி நிறைய இருக்கு. கிளாட் இருக்கு. இந்த கிளாட் வந்து ஃபுல்லா நம்ம ப்ரோக்ராமிங்காகவே நல்லா உருவானது. அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன், இதுதான். இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினைச்சது. உங்களுக்கு வேற எதனா அடங்கல்ல உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எதனா ஒண்ணு கஸ்டமைசேஷனா வேணும் அப்படின்னா, அதான் நான் இந்த இதுல சொல்லியிருப்பேன் பாருங்க. எதுல சொல்லியிருப்பேன், அடங்கல் தயாரித்தல் தொகுதியாக பிரித்தல், இதுல தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து இல்ல இந்த பெஸ்ட் எக்ஸல் சேனல்ஸ் அண்ட் ஃபாரம்ஸ்ல தான் சொல்லியிருக்கிறேன். இதுல 18வதுல இருந்து சொல்லிக்கிறேன் பாருங்க. இவர் வந்து ரிட்டையர் வியோ தான். சாப்பிட்டு நிறைய ஜீரணமாகலன்ட்டு நிறைய விஷயங்களை சாட் ஜிபிடியை கேட்டு கேட்டு ரெடி பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு கஸ்டமைசபிளா எதனா ஒரு மேக்ரோ வேணும் அப்படின்னா அவர் கேட்டீங்கன்னா அனுப்புவாரு. நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். அதை எல்லாம் அவர் ரெடி பண்ணி அனுப்பினாலும் இவரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது இவரு என்னது வாட்டர் மார்க்லாம் கூட அப்படியே வைக்கிற மாதிரிலாம் ஏதோ ரெடி பண்ணிக்கிறாரு. நம்ம பேஸ் அடங்கல் ரெடி பண்ற அந்த பேஸை வச்சு அதை ஃபோர்க் பண்ணி நிறைய இம்ப்ரூவ் பண்ணிங்கிறாரு சாட் ஜிபிடி கேட்டு கேட்டு. அது வேற இல்லாம அவரு நிறைய 4-5 கூகுள் ஐடி வச்சுங்கிறாரு. இதுல வந்து டைம் ஒரு சில நேரத்துல ஒரு சில கேள்வியில கேட்டவனே இந்த ப்ரோ விஷனை யூஸ் பண்ண முடியாது. இதுல இருக்கும் பாருங்க, இதுல சாட் ஜிபிடி மாடல், இந்த சாட் ஜிபிடி பிளஸ் கொஞ்ச நேரம் வரும். அந்த இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல யூஸ் அதாவது ஒரு 5 கேள்வி மேலேயோ அது அரை மணி நேரத்துக்கு மேலேயோ அதாவது 5 கேள்வி தான், அது மேல ஒரு நாள் யூஸ் பண்ண முடியாது. அதனால அத வந்து பல ஐடிங்களை வச்செல்லாம் ஏதோ பண்ணி கேட்டு நிறைய இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிறாரு. அவர் கேளுங்க, எப்படி வேணாலும் இது பண்றாரு. அதாவது நமக்கு ஒரு சில பெரிய சர்வே நம்பர் பரப்பு இருக்கிறதுக்கு தான் அதிகமான எதனா 5 பயிர் அது மாதிரிலாம் கூட போடுவாங்க. அதுக்கு மட்டும் 5 லைன் வரா மாதிரிலாம் கூட இது இப்ப ரெடி பண்ணிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி அதான் கம்மியான பரப்புக்கெல்லாம் 1 லைன் விடுற மாதிரியே அது மாதிரிலாம் ஏதோ ரெடி பண்ணிக்கிறாரு கேட்டு கேட்டு. எனக்கு வந்து என்னன்னா, இனிமேல்ட்டு இதுல அடங்கல்ல புதுசா எனக்கு தேவையானதுன்னு எதுவும் இல்லை. அதாவது நான் எதனா ரெடி பண்ணணும்னு
நேயர்கள் நிறைய பேர் கேக்குறீங்க, நண்பர்கள். அதுல சிலது பண்ண முடியுமான்னு அதான் பாத்துங்கிறேன். நான் நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால தான். ஓகே, பாய்.